மக்கள் அடர்த்தி மிகுந்த சின்ன மண்டலமாக இருந்தாலும் சென்னை மண்டலம் அடுத்ததாக தனியாக பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியின் செல்வாக்கு 39.79%, திமுக கூட்டணி 36.2%, தேமுதிக கூட்டணி 6.86%, பாமக 1.91%, பாரதிய ஜனதா 1.52%, நாம் தமிழர் 1.75%. இது நான் முழுமையா முரண்படுறேன்னு நினைக்கிறேன். இந்த எடுத்திருக்கீங்களா? ஆமா, நான் என்னுடைய கணிப்புப்படி இதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. நிச்சயம் திமுகவுக்கு நிச்சயம் ஏன்னா இது க்ளோஸாவும் இருக்கு பாருங்க. மற்றதை விட காமிக்கிறது 36-39 இருக்கு. என்ன முரண்படுறீங்க? முரண்பாடு என்னன்னா, திமுகவுக்கு இந்த சென்னை மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருப்பதாக என்னுடைய கணிப்பு. இதோட முரண்படுறேன்னு நினைக்கிறேன். அதாவது 40க்கு மேல இருந்திருக்கலாம். நீங்க 42 வரும் நினைக்கிறேன். அவ்வளவு துல்லியமா சொல்றீங்களே. முடிச்சவன கூட நம்ம ரெண்டு பேரும் இது ஆஃப் தி ரெக்கார்ட். அந்த வேலையை எது வந்தாலும் ஆன் தி ரெக்கார்ட்லயே சொல்லிடுங்க. முடிச்சவன இல்ல, தேர்தல் கணிப்பு தேர்தல் முடிவு வந்த உடனே 19ஆம் தேதி நம்ம பேசிக்குவோம். இது ரகுராம் சார் தான் கவனிச்சாங்க. தனியா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க சொல்லுங்க. இல்ல, நிச்சயமாக திமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒருவேளை முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர்ல கண்டெஸ்ட் பண்றதுனால இப்படி ஒரு தாக்கம் வந்திருக்குமோ என்ற ஒரு இது வருது. என்ன ஜெனரலா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு திமுக கோட்டை, அதன் பிறகு மழை வெள்ளம் திறந்து விட்டது, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. சோ என்னுடைய அந்த ஒரு லேமேன் கணிப்புன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக திமுக தான் கணிசமான தொகுதியில் சிட்டியில வெற்றி பெறுவேன்னு நான் கருது. அப்படி இருந்திருந்தா இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சிருக்கணுமே. நீங்க என்ன காரணம் சொல்ல வரீங்க? நாடாளுமன்ற சூழல் வேற, இன்றைய சட்டமன்ற தேர்தலுடைய சூழல் வேற. அதாவது ஒரு பெருவெள்ளத்தை சந்தித்த மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்களா என்று பார்த்தால் எனக்கு பிடிபடலை. நான் ஒரு சாதாரணமா நான் ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்ந்தேன்னா நிச்சயம் இப்பெல்லாம் நாட்கள்ல எப்படி ஒரு 500 பேர் ஆட்டோக்காரன் கேட்டிருப்பேன், அல்லது சாதாரணமா பூ விற்கிறவங்க கேட்கிறேன். இவங்க எல்லாரும் இதுல இருந்து மீளல. அப்படி மீளாதவங்க எப்படி இதை சார் அப்ப அதனால அப்படி எல்லாம் சில பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் எல்லாம் சொல்லி பிரச்சாரத்தில் பேசினாங்களே முதலமைச்சர். அப்படி பேசுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விளக்கம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காதான்னு கேட்கிறேன். சந்தேகம் ஏன் இந்த மக்கள் இன்னும் மறக்கலையே? இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இந்த சென்னையை விட்டு போறவங்க எல்லாம் பேசுறாங்களே. மறதிக்கு பெயர் பெற்றவர்களாச்சே மக்கள். ஆமா, பப்ளிக் மெமரி ஷார்ட். பட் உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது டிஃபரெண்டா இருக்கு.